விஜய் அவர்களே, நீங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்ப பிகில் படத்துல நயன்தாராவை 10 நாள் கம்பெனி கொடுக்க கூப்பிட்டீங்களே, அதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்பேன்ல. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்களே மிஸ்டர் விஜய், அந்த டயலாக் பேசும்போது உங்களுக்கு உறுத்தல, குத்தல, சாரி விஜய் அங்கிள். ஒரு மாநாடுலாம் பண்றாருல, இப்ப அந்த மாநாடு பண்ணி என்ன பண்ற, என்ன நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? ஆனா அந்த 100 கோடியை கஷ்டப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தா அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க சார். கொலை மிரட்டல் போவாதா மேடம்? அவருக்கு போதா இல்லைன்னா எனக்கு தெரியாது. எனக்கு கொலை மிரட்டல்லாம் விட்டாங்கன்னா அதை நான் வேற மாட்டேன். கைதி படத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் தெரியும், நான் ஏன் போனோம் தெரியுமா. நான் உங்களோட கண்ணால் காண்பது போய் இப்போ அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது, பயங்கரமா பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட கதை நீங்க சொல்றீங்க, நீங்க தான் வில்லனா இருக்கு நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தோட வெற்றிக்கு அப்புறம் என்ன பிளான்? ஆல்ரெடி ஒரு 12 ஸ்கிரிப்ட் கேட்டு வச்சிருக்கேன் மேடம். அதுக்கு ப்ரொடியூசர் தேடணும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இண்டஸ்ட்ரி மேலே நம்பிக்கை இல்லை. நல்ல படம் பண்ணுறவங்களுக்கு ப்ரொடியூசர் தேடி வருவாங்கன்ட்டு. ஸோ நான் தான் தேடணும். சினிமாவில் பாலிடிக்ஸ் அதிகம் இல்லையா? பாலிடிக்ஸில் தானே சினிமாவே இருக்கு. ஏன்னா பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களாம் சினிமாலேருந்து போகிறவங்க தான். உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? மேடம் பயந்துருந்தா நான் சினிமாக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன் மேடம். நான் சினிமாக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஏன் பயம்? நான் என்ன நம்புகிறேன்? எங்கள் அப்பாவையோ, என் மாமனையோ, இல்லை எங்கள் அண்ணனையோ, இவங்களை நம்பி நான் சினிமாவுக்குள்ளே வந்தால் பயப்படலாம். நான் என்ன நம்பி வந்தேன்? நான் உண்மையோ சொல்லணும்னா, என்னுடைய டிகிரிக்கு ஐடியில் வேலை பார்க்கவே முடியாது. ஐடியில் வேலை பார்த்தவன் நான். பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கேன். ஹெச்பியில் நான் சீனியர் சிஸ்டம் ஆர்கிடெக்டாக வேலை பார்த்துருக்கேன். பார்த்துக்கோங்க. படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ மேடம்? நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அக்டோபர் 1 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நான் யோசித்தேன், இட்லி கடை வருது, பயம் இல்லை. ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுது, தேட்டர் சத்தியமாக தர மாட்டாங்க. ஏன்னா ஆரியமலை படம் ரிலீஸ் ஆகும்போது வேட்டையன் படம் வந்துச்சு, ஓடலை. அடுத்த வாரம் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். தேட்டருக்காரங்களுக்கு தேட்டர் கொடுக்கல. கேட்டால் 2 வாரம் ஓட்டி ஆகணும்னு அக்ரிமெண்ட்டு. அதுதான். ஸோ ஏன்னா ரெட் ஜெயண்ட் ஆளுங்கட்சி வேறு, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இல்லைன்னு வேணால் சொல்லலாம், ஆனால் அதுதான் உண்மை. அவங்க தான் பிளாக் பண்ணுறாங்க. அப்புறம் நான் யோசிச்சு கேட்டதுக்கு தீபாவளிக்கு நான் சொன்னேன், தீபாவளிக்கு விடலாம். இல்லை தீபாவளிக்கு கருப்பு வருது, வரட்டும். அப்புறம் பிரதீப் வரட்டும். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு 100 தியேட்டர் ஒரு நாளைக்கு 100 ஷோ மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், என் படம் என்னன்னு நான் காமிக்கிறேன். இதுவையாவது கொஞ்சம் ஒழுங்காக ப்ரொடியூசரை வச்சு பேசி கொஞ்சம் கரெக்டாக படம் ஓடுற மாதிரி ப்ரமோட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஏன்னா என் ப்ரொமோஷனுடைய டெக்னிக்கே வேறு. நான் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரெடி. இங்கே என்ன தெரியுங்களா, இவன் வந்துடக்கூடாதுன்றது சூழ்ச்சி. நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ என்னை தள்ளி தள்ளி பின்னாடி வைக்கிறீங்களோ, அவ்வளோ வேகமாக, அவ்வளோ தூரமாக, அவ்வளோ ஹைட்டாக நான் போய் நிற்பேன்டா அப்படின்றது தான் என் லாஜிக். சூப்பர், குட் கான்ஃபிடன்ஸ். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வேறு ஏதாவது? அதான் மேடம், நான் இப்போ வரைக்கும் நான் எந்த படமும் இல்லை. பட் ஆனால் நான் ஒரு 5 நல்ல டேரக்டர்ஸ், என்னது நல்ல டேரக்டர், 5 நல்ல டேரக்டர்ஸ், நல்ல கதை, சூப்பரான கண்டென்ட், 1 கோடி ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிற மாதிரி கதையை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இங்க நான் 2 பேர் பேசும்போது, நஷ்டமானாலும் நான் பெரிய ஹீரோவோட நஷ்டமாயிக்கிறேன்ப்பா, லாபம் வந்தாலும் எனக்கு சின்ன ஹீரோட லாபம் வேணாம்ப்பான்னு சொல்ற அளவுக்கு மைண்ட் செட்டிங் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருக்குமே தான். கடைசியா ஒரு கேள்வி. ஒரு சில விஷயங்கள் பேசினாலே கட்டம் கட்டக்கூடிய காலகட்டம் இது. நீங்க இவ்வளவு பப்ளிக்கா நிறைய விஷயத்த இது தவறுன்னு என்னால சொல்ல முடியாது. இது டீனாவோட கருத்துன்ற மாதிரி, இது கார்த்திக்கோட கருத்து இல்லையா? சோ ஒரு தனி மனிதனோட கருத்து சுதந்திரத்துக்குள்ள யாரும் போயிட்டு மூக்க ஓடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்க சினிமால இருக்கீங்க, நிறைய படங்கள் வேணும் அப்படின்ற ஒரு தீவிர இதுல இருக்கீங்க, சாதிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கான டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறப்ப அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா? மேடம், இதை விட அன்ப்ரொஃபஷனல் ஆக்டர் சிலம்பரசன், அவருக்கே வாய்ப்பு வரும்போது ப்ரொஃபஷனலாக இருக்கு எனக்கு ஏன் மேடம் வராது? இதை இப்படி நான் சொல்லி தான் போன இன்டர்வியூவில் அவங்களோட ரசிகர்கள் 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா, அவங்க தான் பல்ப் வாங்கிட்டு போனானுங்க. பட் அவனுங்க கேஸ்ட் பேரை சொல்லி திட்டினானுங்க. ஆனால் நான் அந்த கேஸ்ட் கிடையாது. பட் என்னன்னா, ஒருத்தனை இழிவுபடுத்துறதுக்கு நீ இந்த கேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. நான் SC ST ஆக்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி, ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஏசி கூப்பிட்டுருந்தாரு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸ்டேஷனில், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அவ்வளோதான் இவனுங்கெல்லாம்.
அவனுங்க நினைச்சிட்டானுங்க கார்த்திக் ஃபோன் பண்ணி மாறேன். ஆனா அவனுங்க நம்பர் என் நம்பர் எப்படி அவங்க கிட்ட போச்சுன்னு தெரியுமா? எப்படி யாராவது குடுத்துருப்பாங்களோ? சிம்புடைய பிஆர்ஓ தான். அவங்க மேடம் இங்க நமக்கே தெரியாது. அப்ப உங்கள நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும். மேடம் என் வீடியோவை எதுக்கு மேடம் எடிட் பண்ண வைக்கணும், டெலீட் பண்ண வைக்கணும்? நம்ம இன்னொரு சேனல்ல நம்ம வித்தகன் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் மூலியமா அந்த சேனல்ல போய் இது பண்ணும்போது சிம்புவை பத்தி பேசினதை அப்படியே கட் பண்ணி தூக்குனாங்க. நான் என்ன பண்ணேன்னா வீடியோ பார்த்த உடனே டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபேஸ்புக்ல போட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கடா. இங்க என்ன பிரச்சனைனா மேடம், நான் வந்து சிம்புவை பத்தி தான் பேசியிருக்கேன். அதுக்கு சிம்பு பதில் சொல்லணும். நீங்க யார் அல்லகைங்கன்னு எனக்கு தோணும்ல. நீ அல்லகையா இருறா, ஆனா என்கிட்ட பேசாத. பேசினா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை விட்டா நான் 10 வார்த்தை திருப்பி விடுவேன். நான் இதெல்லாம் பைல்வான்கெல்லாம் கொலை மிரட்டல் போவாதா மேடம்? அவருக்கு போதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கொலை மிரட்டல்லாம் விட்டாங்கன்னா அதை நான் வேறமா டீல் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா என் பசங்கள்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினைக்க கூட முடியாது. அதாவது கைதி படத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தானு தெரியும், நான் ஏன் போனேன்னு தெரியுமா? நான் 2020 நான் என்னோட 25 வயசுல தான் நான் மன்லிக்கு ஷிஃப்ட் ஆனேன். 25 வயசு இருக்கு நான் எங்கே இருந்தேன்னு தெரியுமா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்களா உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க மட்டும் அந்த மாதிரி பேசலையே, எல்லாரும் தானே பைல்வான் சார் இல்ல பேசுறாரு, மேடம், நிறைய என்னன்னா பேர் அவங்க பேசுறாங்க. பேசுனது எனக்கு பிரச்சனை இல்லாம நானும் திருப்பி பேசிட்டேன். ஆனா அவங்க ஒருத்தனை இழிவுபடுத்துறதுக்கு ஒரு கேஸ்டுடைய பேரை சொல்லும் போது அது தப்பு. நான் அதை மேடம் நான் ஒரு விஷயத்த ரொம்ப கரெக்டா பண்ணுவேன். நீ என்ன திட்டு, நான் உன்னை திட்டுறேன். ஆனா அதுக்கு நீ வேற ஒரு விஷயத்தை எடுக்கவே கூடாது. நான் SC ST ஆக்ட்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பெரிய எஸ்கலேஷன்ல போய் நம்ம எங்க ஆவடி ஏசி இன்னைக்கு மீட் பண்ணோம்னாரு. இல்லை சார் நான் இன்டர்வியூ ஒன்று இருக்கேன், நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து இது பண்ணாங்க, இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆளை அப்ஸ்காண்டு அவனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, நீ சிம்புக்காக பேசினல தப்பு இல்லை, உன்னத்துக்கு உள்ள வைப்பாங்க. சிம்பு என்ன பண்றாருன்னு நான் பாக்குறேன். அவர் வேலையை பாப்பாருங்க. இது இவனுங்களுக்கு தெரியல. உன்னை கொம்பு செய்வி விட்டான் பத்தியா, அவன் கூட உன் போன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். அவன் தான் உனக்கு நம்பர் அமிச்சான். இப்போ ஒன்றும் இல்லை, போலீஸ்ல என் நம்பர் பப்ளிக் கிடையாது. சரி, நான் சினிமா செலிபிரிட்டி அப்படின்னும் போது என் நம்பர் அவ்வளோ சீக்கிரமா யாருக்கும் போகாது. ரோட்ல போற உனக்கெல்லாம் அது கிடைச்சிருக்குன்னா அது யார் மூலியமா கிடைச்சதுன்னு ட்ரேஸ் பண்ணாங்க. இதுல என்னன்னா, அவங்க குரூப்லயே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மேட்டர் தான் கால் பண்ணார். அப்புறம் இல்லை நீங்க உங்களோட இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்தேன், நீங்க ரொம்ப கரெக்டாக தான் சொன்னீங்க, நான் உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். சிம்புடைய ஃபேன் எனக்கு ஃபேன் ஆயிட்டாப்புல. அவர் தான் சொன்னாரு, குரூப்ல போட்டிருக்காங்க, இவனை போட்டு கலாயங்கடா, இவன் நம்ம தலைவரை பத்தி ரொம்ப திமிரா பேசியிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க கரெக்டாக தானே பேசியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ 1000 பேர் நான் தப்பா பேச சொன்னாலும் நான் கரெக்டாக பேசியிருக்கேன்றது எனக்கு தெரியுன்றதுனால நான் அதை பற்றி ஃபீல் பண்ணுறதே இல்லை. நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணலன்னா நான் எப்படி நம்ம கற்றுக்கிறது இந்த உலகத்தை? இதெல்லாம் இவங்களால ஃபேஸ் பண்ணணும்ல. நான் இதெல்லாம் அல்லக்கைஸ் எல்லாம் லெஃப்ட்ல, அதாவது அல்லக்கைஸை நம்பி சிம்புவோ விஜயோ இருக்கலாம், நாட் பீச்சாங்கை கார்த்திக். ஏன்னா பீச்சாங்கை கார்த்திக் இப்பவும் கூட்டம் இல்லை, எப்பவும் கூட்டம் இருக்காது. தனியா இருப்பான், தனியாவே ஃபேஸ் பண்ணுவான், தனியாவே எல்லாத்தையும் டீல் பண்ணிப்பான் அவனுக்கு. ஏன்னா எங்க அப்பா எனக்கு அப்படிதான் கத்து கொடுத்துருக்காரு. எங்க அப்பா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் முன்னாடி நான் மட்டும் தானே புருஷன். அப்போ ப்ராப்ளத்தை நான் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணும். 4 பேரை கூட்டு போயிட்டு ஃபேஸ் பண்றதும் தான் பொண்டாட்டிக்கு 4 பேருக்கு புருஷன் ஆக்குறதும் ஒண்ணு இப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நாம்பள ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், பிகாஸ் யூனோ லைக் யதார்த்தம், யாருக்கும் பயந்து யாருக்கும் ஒரு கூட கும்பிடு போடாம உங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்து நீங்க யதார்த்தமா இல்ல மேடம். இங்க ஒரே சின்ன விஷயம் என்னன்னா, இங்க நான் ஏன் பயப்படணும்? இப்போ ஒருத்தவரை பத்தி நடக்காத விஷயத்தையோ செய்யாத விஷயத்தையோ சொல்றதுக்கு நான் பொய்யான விஷயத்த சொல்றதுக்கு நான் பயப்படலாம். தப்பு பண்ற அவங்களே தைரியமா இருக்கும் போது அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு நான் ஏன் பயப்படணும் மேடம்? அப்படி நம்ம இந்த உலகத்துல பயந்துருந்தோம் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒரு மாவீரன் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். பகத்சிங் கிடைச்சிருக்க மாட்டாரு. அதாவது மருது சகோதரர்கள், ஜான்சி ராணி, வீரப்பன், நம்ம தலைவர் பிரபாகரன், அவங்களாம் வந்து மக்களுக்காக தான் உயிரையே விட்டவங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சேக்குவாரா. ஆனா இவங்க என்ன பண்ணுவோம், மேடையில மட்டும் போட்டோ மட்டும் போட்டுக்குவாங்க. ஆனா இறங்கி எல்லாம் மக்களுக்கு ஒரே விஷயம்தான்,
மக்களுக்காக உண்மையா போராடுறவங்க, மக்களுக்காக உண்மையா சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட சொந்தமா சைக்கிள் கூட இருக்காது. ஆனா இங்க இருக்கிறவங்கலாம் என்னன்னா, நான் மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஜெட்லயும் ரோல்ஸ் ராய் நான் என்ன கேட்கிறேன்னா, திரு விஜய் அவர்களே, நீங்க வந்து ஆ, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்ப பிகில் படத்துல நயன்தாராவை 10 நாள் கம்பெனி கொடுக்க கூப்பிட்டீங்களே, அதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்பேன்ல. ஒரு கலைஞனா அந்த டயலாக் தப்பு. அத விஜய் பேசுனது ரொம்ப தப்பு. கப்பு வேணாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றது வேற. அது உத்தமம். கப்பு வர வரைக்கும் நீ எனக்கு கம்பெனி கொடுன்றதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க மேடம். இப்ப யாராச்சும் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு கம்பெனி கொடுன்னு கூப்பிட்டா அது என்ன மோட்டிவ்? தப்பான மோட்டிவ். இழிவுபடுத்துற மாதிரி தானே. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 68 படம் நடிச்ச விஜய்க்கு இந்த காமன் சென்ஸ் கூடவா இல்லை இந்த டைலாக் தப்புன்னு சொல்றதுக்கு? சரி, அட்லி ஓகே. ஏன்னா அட்லி வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்திலேயே தான் பொண்டாட்டி முதுகுல வந்து பேனர் அடிச்சு ஒட்டினவர். அவருக்கு இது வந்து பெரிய தப்பாலாம் தெரியாது. நீங்க தான் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்களே மிஸ்டர் விஜய், அந்த டைலாக் பேசும்போது உங்களுக்கு உறுத்தல, குத்தல? சாரி விஜய் அங்கிள், உங்களுக்கு குத்தல? கேட்க தோணுமா தோணாதா? அதை விட இன்னொரு விஷயம், அதான் மேடம், இது என்னன்னா, அதுவும் பிகில் படத்துல ஃபெமினிசம் பேசுற படத்துல, அதாவது நான் சொன்னா அது தப்பு கிடையாது, அடுத்தவன் சொன்னா அது தப்பு. அதான் யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்களேன், டேய் என்னடா பண்ண, நான் வில்லங்கிட்ட சண்டை போட்டேன், அவன் அவளை ரேப் பண்ண போனான் அப்படின்னா, நீ என்ன பண்ண போற? நான் கூட டேட் படி நான் கல்யாணம். அவன் என்ன பண்ணானு அதையும் தானே நீனும் பண்ண போற, இவ்வளவுதான். சி, அவ்வளோ கேவலமான ஒரு டைலாக் பேசினது தான் திரு விஜய். அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா? ஸோ மேடைக்கு வருதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விடக்கூடாது இல்லை. அடுத்த வாட்டியாச்சு தயவு செஞ்சு பேப்பர்லாம் இல்லாம உங்க மனசுல இருந்து உண்மையை பேசுங்க. உண்மைக்கு என்னைக்குமே வேல்யூ இருக்கு. இன்னைய வரைக்கும் மேடம், கேப்டன் விஜயகாந்தா இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல்ல இருக்காங்களோ இல்லையோ, பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க எல்லாருமே அவங்க மனசுல இருந்து மக்களுக்காக பேசிதான் அவங்க தலைவராக ஆயிருக்காங்க. அவங்களுக்கு யாரும் அவங்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்காருங்க, அவரை மாதிரி ஒரு எழுத்தாளர் நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா அவரே மேடையில பேசுவார், எழுதிட்டுலாம் போக மாட்டாரு, உள்ள இருந்து பேசுவார். எம்ஜிஆரா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்டன் விஜயகாந்த். எனக்கு தெரிஞ்ச ரியல் லைஃப் ஹீரோ நான் அவரை பார்த்திருக்கேன். அறிஞர் அண்ணாவை விட சூப்பரான ரைட்டரும் உன் டீம்ல இருக்காங்களா திரு விஜய் அவர்களே அப்படின்னு நான் கேட்பேன்ல. அவரே ஃப்ளோர். ஏன் பெரியார் எடுத்துக்கங்க, நீங்க பெரியார் போட்டோ வச்சிருக்கீங்கல்ல, அவர் எப்படி பேசுவார்னு தெரியுமா? தயவு செஞ்சு ஒரு வீடியோ எல்லாம் கிடைச்சா பாருங்க, கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கங்க. முதல்ல மக்களுக்கு சேவை பண்றன்றத மனசுல இருந்து சொல்லுங்க, வாயில இருந்து சொல்லாதீங்க. மனசுல இருந்ததுன்னா அது வாயில வராது, செயல்ல தெரியும். நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா? இப்ப ஒரு மாநாடுலாம் பண்றாருல, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? நிறைய ஆகும் நினைக்கிறேன். ஒரு 80-100 கோடி தெரியல என்ன பண்றாரு. ஓகேவா? இப்ப அந்த மாநாடு பண்ணி என்ன பண்ற, என்ன நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? ஆனா அந்த 100 கோடியை கஷ்டப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தா அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க சார். சரி, நீங்க மாநாடு போடுறீங்களே, நீங்க மாநாடு போடுற அன்னைக்கு அந்த பைபாஸ்ல எவ்வளவு பேர் பாதிக்க போறாங்க தெரியுமா சார்? அவர் திருப்பி அவரை செல் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது நீங்க அதான் என்னன்னா மேடம், நம்பிக்கை இல்ல. இல்ல மேடம், இங்க பாலிடிக்ஸ்ல ஒண்ணு, அதாவது சினிமா நினைச்சிட்டாரு மேடம், இங்க பாலிடிக்ஸ்ல ஒண்ணு இருக்கு. இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் நாட் ரூல்ட் பை தி பொலிட்டிஷியன்ஸ், இட்ஸ் ரூல்ட் அண்ட் அட்மினிஸ்டர்ட் பை தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அம்பானி அதானி இந்த மாதிரி பேமானிங்களால ரூல் பண்ணப்படுது. அதுக்கு கைபொம்மையா தான் திரு மோடி அவர்கள். தே ஆர் ஃபண்டிங். அவங்க ஃபண்டிங் இவங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல அவங்க காங்கிரஸ்க்கும் ஃபண்ட் பண்ணுவாங்க, பிஜேபிக்கும் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரிதான் இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கணும் இல்லையா, அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி பணம் வேணும்ல, அதனால நிறைய பேர்கிட்ட தன்னுடைய மாச காமிச்சு அமௌண்ட் கலெக்ட் பண்றதுக்கு தான். அதை தான் கமல் பண்ணாரு. அதனாலதான் அவருடைய கட்சியில ஆரம்பிக்கும் போது இருந்த யாருமே ஒரு கட்சியில இப்ப இல்ல. இப்ப அவரே அவரை வித்துக்கிட்டாரு. நல்ல ரேட் வந்துச்சு, போயிடுவான், ராஜ்யசபா மெம்பர் வேற அப்படின்னு போயிடும். சி, ஒருத்தன் என்ன கொள்கைக்கு வரானோ செத்தால அதே கொள்கையில நிக்கணும், இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க டைரக்ட் பண்ணலாமே, நீங்க இது பண்ணலாமே. நான் சினிமாவுக்கு நடிக்க தான் வந்தேன். நான் நடிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா
டைரக்ஷனுக்குன்னு வந்த ஒருத்தனுடைய வாய்ப்பை நான் எதுக்கு பிடுங்கணும்? இப்போ எனக்கு ஒரு கதை பண்ணணும்னு தோணுதுன்னா, டைரக்ஷனுக்கு வாய்ப்பே கிடைக்காது, ஆனா நல்ல டேலண்டானா உங்ககிட்ட கதை இருந்தா கொடு, நீ டைரக்ட் பண்ணு, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் எனக்கு தோணுது. நான் நடிக்க தான் வந்தா, நான் நடிக்க தான் செய்வேன், ஆனா டீமா இருப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன ஃபீல்டு ஆசைப்பட்டனோ அந்த ஃபீல்டில் தான் நான் இருப்பேன். நிறைய பேர் என்ன பண்ண, நடிக்க வருவாங்க, நடிப்பில் ஜெயிக்க முடியலன்னே நான் டைரக்ஷன் பண்ணுறேன்னு போயிடுவாங்க, டைரக்ஷனுக்கு வருவாங்க, அது முடியலன்னு அது அவங்க சக்ஸஸ் நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கோழத்தனம். நான் எதுக்கு வந்தனோ அதில் தான் நான் ஜெயிப்பேன். அதில் இதுதான் நான் சச்சின் டெண்டுல்கருடைய இன்டர்வியூ ஒன்று அப்போ நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி காட் ஆஃப் தி கிரிக்கெட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஐ நோ ஒன்லி கிரிக்கெட், ஜாக்கல் ஆஃப் ஆல் ட்ரேட், கிங் ஆஃப் நன். ஸோ ஒரே விஷயத்தை பிடிச்சி அதையே உடும்பு புடியா பிடிச்சி செத்தாலும் இதில் தான் இருப்போன்னு இருக்கும் போது அது எப்படி ஜெயிக்க முடியாமல் போயிடுவோம்? கண்டிப்பாக ஜெயிப்போம். ஸோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்க கூட பேசினதுல. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களோட அடுத்த மந்த் கண்ணால் காண்பது பொய் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும், மேலும் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் நீங்கள் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக வந்து விஷஸ் சொல்கிறோம். மகிழ்ச்சி. தேங்க்யூ மேடம்.